பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே தெளிவாய் வருவதாக. எங்களை நம்ப பண்ணுகிற ஆண்டவரே, எங்களை உற்சாகப்படுத்துகிற, எங்களை ஆசீர்வதிக்கிற, எங்கள் வாழ்க்கையை திசை மாற்றுகிற, எங்களை உருவாக்குகிற உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை எனக்குள்ளே, எங்களுக்குள்ளே அதன் கிரியையை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயங்கள் நல்ல நிலங்களாய் மாறட்டும். ஆண்டவரே, 100 மடங்கு பலன் தருகிற நல்ல இருதயமாய் எங்கள் இருதயங்கள் மாற எங்களை விட்டு கொடுக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு பலன் தாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தெளிவாய் பேசுங்க. எங்கள் சிந்தைகளை, எங்கள் எண்ணங்களை திசை திருப்புகிற எல்லா பொல்லாத அசுத்த ஆவியின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆவியானவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. என்னோட கூட சேர்ந்து உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 91 அதிகாரம், Psalms 91 9ஆம் வசனம். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாய் கொண்டிருக்கிறேன். தாபரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? டுவெல்லிங் பிளேஸ். தாபரம்னா வாழும் இடம், தங்கும் இடம். தேவன் தான் நீங்க தங்கி இருக்கிற இடம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே நான் எனக்கு தாபரமா கொண்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாக கொண்டிருக்கிறேன், ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. சொல்லுங்க. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஏன்? உன்னதமான கர்த்தரை தாபரமாய் கொண்டிருக்கிறேன். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அப்புறம் கலமான் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை நான் ஆதாயமாக்கி கொண்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னதமான கர்த்தர் என் உறைவிடம், என் தாபரம், அதனால பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. விசுவாசத்தோட சொல்லுங்க. வாதை, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொல்லாப்பு நேரிடுவதில்லை, ஒரு வாதையும் உங்கள் கூடாரத்தை அணுகுவதே இல்லை. அல்லேலூயா. அணுகுவதே இல்லை. உங்கள் கூடாரம் என்றது நம்முடைய சரீரமும் ஒரு கூடாரம் தான், நம்முடைய வீடும் ஒரு கூடாரம் தான், நாம தங்கியிருக்கிற இடமும் நம்முடைய குடுத்தன நடத்துற இடமும் ஒரு கூடாரம் தான். அதுக்குள்ள வாதை வருவதே இல்லை. அல்லேலூயா. வியாதிகள் வருவது இல்லை. ஆமென். பிணிகள் வருவது இல்லை. எந்த சேதமும் உன்னை அணுகுவது இல்லை. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாது, ஒரு பொல்லாப்பு நேரிடாது, ஒரு பொல்லாப்பு உனக்கு வராது. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவர்தான் உன்னதமான கர்த்தர், என் உறைவிடம், என் கூடாரம். அல்லேலூயா. நான் தங்கும் இடம். ஆமென். இந்த சங்கீதங்களில நிறைய ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்குது. இதுல பொதுவா நிறைய பேர் வாசிக்கிற ஒரு சங்கீதம் 91வது சங்கீதம். கரெக்டா? அடிக்கடி வாசிப்பாங்க. கனவு வருதுன்னா இதை வாசிங்க அப்படின்னு சொல்றது. 23ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம், இதெல்லாம் ரொம்ப பிரபலமான ஒரு சங்கீதங்கள், அடிக்கடி வாசிக்கிற பரிச்சயமான ஒரு சங்கீதங்கள். இந்த சங்கீதத்தை எழுதுனது யார் தெரியுமா? 90ஆம் சங்கீதமும் 91ஆம் சங்கீதமும் தேவனுடைய மனிதனாகிய மோசேயினால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அல்லேலூயா. சங்கீதங்களை பல பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அவைகளில் அதிகமான சங்கீதத்தை எழுதுனது யாரு? தாவீது. சங்கீதங்கள்ல மொத்தம் எத்தனை சங்கீதம் இருக்குது? 150 சங்கீதம் இருக்குது. இதுல பெரும்பான்மையான சங்கீதங்களை எழுதுனது தாவீது. ஆனா நாம இன்னைக்கு வாசிச்ச 91ஆம் சங்கீதத்தை எழுதுனது யாரு? மோசே. 90ஐயும் 91ஐயும் தேவனுடைய மனுஷனாகிய மோசே எழுதின ஒரு சங்கீதம். அல்லேலூயா, ஆமென். அப்ப மோசே சொல்றாரு, உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு தாபரமாக ஏற்றுக்கொண்டாய். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்ன காரியம் தான் அது. நீங்க தாபரமா, உங்களுடைய அடைக்கலமா, உங்களுடைய உறைவிடமா நீ மாற்றிக்கொண்டது யார் தெரியுமா? சாதாரண ஆள் இல்ல, உன்னதமானவர். அல்லேலூயா. மோஸ்ட் ஹை காட். அவர் உன்னதமானவர். இந்த உன்னதமானவர் என்றத ஆபிரகாம் அறிந்திருக்கிறார். வாசிப்போமா? என் கூட சேர்ந்து உங்கள் வேதத்தை திருப்புங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும் பொழுது ஆபிரகாம் சொல்றார், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, இந்த உன்னதமான கர்த்தர்னா யாருன்னா, அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அதை உடையவர். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் கையை உயர்த்தி சொல்றது போல நாமெல்லாம் கையை உயர்த்தி சொல்லலாமா? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஜெபிப்பது ஒரு நல்ல பழக்கம். கைகளை உயர்த்துவது என்ன தெரியுமா அர்த்தம்? நான் அவருக்கு சரண்டர், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னை விட்டு கொடுக்கிறேன்றதுக்கு அடையாளம் என்னது? கைகளை உயர்த்துவது. அல்லேலூயா. அப்ப நாம ஆண்டவருக்கு முன்னால, ஆபிரகாம் அதை தான் செய்யறாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய உன்னதமான தேவனுக்கு நேரா என் கையை என்ன பண்ணிடுறேன்? உயர்த்திடுறேன். அல்லேலூயா. இந்த அனுபவம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு வருவதாக. ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆச்சு தேவ சமூகத்துல உங்கள் கரத்தை நீங்க என்ன பண்ணிடணும்? சொல்லுங்க, உயர்த்திடணும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் என் கைகளை உயர்த்துகிறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உமக்கு முன்பாக நான் என்ன சரண்டர் பண்றேன், நான் என்ன விட்டு கொடுக்கிறேன், உங்க விருப்பம் நடக்கட்டும் ஆண்டவரேன்றதுக்கு அர்த்தம் என்னது? கைகளை உயர்த்தி ஜெபிப்பது. அதனாலதான் ஆராதனை நேரத்துல அப்பப்ப சொல்றது, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி பாடுங்க. என்ன தெரியுமா? உங்களை கையை உயர்த்தினால எங்களுக்கு என்ன லாபம்? உங்களை பனிஷ்மெண்ட் பண்ற மாதிரி நினைக்கக்கூடாது. என்ன ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுனு அப்படிலாம். இது கைகளை உயர்த்த சொல்ற எதுக்குன்னா, ஆண்டவருக்கு முன்னால உங்களை அர்ப்பணிப்பதுக்கு அடையாளம். அர்ப்பணிச்சு சொல்லுங்க, ஆண்டவருக்கு முன்னால உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்கன்றதுக்கு அடையாளம் தான் கைகளை உயர்த்தி சொல்லுவது. ஆமென். ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம், சும்மாவே கையை உயர்த்த சொல்லுவாங்க, அப்புறம் கையை போடு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, சும்மா கையை உயர்த்த சொல்லலை. உங்களுக்கு ட்ரில் எடுக்கிறதுக்கு இந்த மிலிட்டரிலாம் ட்ரில் எடுப்பாங்கல்ல, பிடி வாத்தியார் மாதிரி கையை தூக்கு, கையை போடு, கையை சுத்து அப்படின்றதுக்காக இல்லை. கையை உயர்த்துவது என்ன அடையாளம்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு முன்னால என்ன ஒப்பு கொடுக்கிறேன், சரண்டர் ஆயிடுறேன், விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னால என்ன முழுசா விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். இந்த ஒரு கையை உயர்த்துறது சரண்டருக்கு அடையாளம் இல்ல. அரை கையை உயர்த்துறது சரண்டருக்கு அடையாளம் இல்ல. நாம பேசுறது எவ்வளவு முக்கியமோ அதே போல என்னுடைய போஸ்டரும் முக்கியம். நான் பேசுகிற விதமும் முறையும் முக்கியம். எத்தனை பேர் சொல்றது புரியுது? வார்த்தைக்கு எப்போ பவர் அதிகம்னா செயலோடு இணைந்து வரும் பொழுது. ஆமென். அப்ப ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன்னா அதுக்கு அர்த்தமே இல்ல. அதுக்கு அது சும்மா பவரே இல்ல. கர்த்தர் அதை பார்க்கிறாரு. உணர்வு பூர்வமாய் ஒரு ஆராதனை வறுமையானா கையை தூக்குங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கையை உயர்ந்துரும். கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
ஆபிரகாம் அழகா தெரியுது அவருக்கு. சொல்றார், வானத்தையும் பூமியும் உடையவராக உன்னதமான கர்த்தருக்கு நேரா என் கைய உயர்த்துகிறேன். அப்போ உன்னதமான தேவன் யாருன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஒரு முறை சாத்தான் இயேசு கிட்ட வந்து சொல்றான், அவரை உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் நிறுத்தி இந்த உலகத்தின் மேன்மையெல்லாம் காட்டி சாத்தான் சொல்றான், நீர் என்னை தாழ விழுந்து வணங்கினால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன், ஏன்னா இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு, எனக்கு அப்பாலே போ சாத்தானே, உனக்கு கொடுக்கப்பட்டு தான் இருக்குது, ஆனா அது என்னுடையது. அல்லேலூயா. ஏன்னா உண்டாக்குனதே யார்தான்? ஆண்டவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப உலகத்துல இருக்கிற சாத்தானுக்கு உலகத்தின் மேன்மைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆனால் உண்டாக்கினவர் நம்முடைய தேவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் கூட சேர்ந்து வாசிங்க பாப்போம். எரேமியா 27ஆம் அதிகாரம். எரேமியா 27ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க பாப்போம். 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Jeremiah chapter 27 verse 5. நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக பூமியை மனுஷனை பூமியில் இருக்கிற எல்லாம் மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்டாக்கின என்னுடையத எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் தரேன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு ஆசை உங்களுக்கு வேணும்னு? அப்பனா என்ன பண்ணணும்? நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களுக்கு இஷ்டமானவனா இருக்கணும். சொல்லுங்க, நான் உங்களுக்கு. ஏன்னா அவர் யாருக்கு தான் தராராம்? அவருக்கு இஷ்டமானவனுக்கு அவர் என்ன பண்றாராம்? தராராம். அப்ப நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே நான் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? இஷ்டமானவனா இருக்கணும், உமக்கு பிரியமானவனா இருக்கணும். அல்லேலூயா. 115ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 115ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உன்னதமான தேவன்னா யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரு. சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் தான் உன்னதமான தேவன். அதனாலதான் ஆபிரகாம் சொல்றான், he is the most high God, I lift my hands, I surrender myself to him. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த உன்னதமான தேவனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால வாதை உனக்கு இல்லை, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். பைபிள்ல நேபுகாத் நேச்சர்னு ஒரு ராஜா இருந்தார். அவன் விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு ராஜா, கொடூரமான ஒரு அரசன். அந்த ராஜாவுக்கு, இந்த ராஜாங்களுக்கு நிறைய நேரம் பைபிள்ல நிறைய ராஜாக்கு வித்தியாசமான பிரச்சனை வந்துடும். இவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்திட்டு சொன்னாரு, நான் நிறுத்தின இந்த சிலைய யாரு வணங்கலையோ அவங்கள நான் அக்கினிக்குள்ள போட்டுருவேன், யார் என் கையில இருந்து அவங்கள தப்பு வைப்பாங்கன்னு பார்க்கலாம், ஏன்னா நான் தான் உன்னதமானவன் அப்படின்னு அவருக்கு ஒரு நினைப்பு. நேபுகாத் நேச்சார் ஆகிய நானே பெரியவன், நானே உயர்ந்தவன், நான் என்ன சொன்னாலும் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்திட்டு, நான் சொல்றேன் எல்லாரும் இதை என்ன பண்ணுங்க, வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா தேவனுடைய மனிதர்கள், வாலிப எபிரேய பிள்ளைகள், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ, அவங்க சொல்லிட்டாங்க, ராஜா நீர் உன்னதர் இல்ல, உன்னதமான இன்னொரு தேவன் எங்களுக்கு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், நீர் ஆளுகை செய்யறவர், அவ்வளவுதான். இந்த குறிப்பிட்ட பூமியை ஆளுகை செய்யறவர். ஆனா எங்க தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அதனால நாங்க அவரை தான் ஆராதிப்போம். உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு, என்ன காட்டிலும் பெரிய ஒரு தெய்வமா,
என்னை காட்டிலும் உன்னதமானவர் ஒருத்தரா, என்னை காட்டிலும் மேலானவர்கள் அதிகாரம் உள்ளவர் ஒருத்தரா, யாரு உங்களை என் கையில இருந்து காப்பாத்துவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அக்கினியின் சூளையினுடைய அக்கினி மடங்க இன்னும் 7 மடங்கு என்ன ஆகிட்டாரு, அதிகமாகிட்டாரு. ஏன்னா ராஜாவுக்கு அவ்வளவு கோபம். என்னை காட்டிலும் உயர்ந்தவரா, என்னை காட்டிலும் உன்னதமானவரா, யார் அதுன்னு பார்த்துடலாம். பெருமை இவங்களுக்கு. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆனா எங்களுக்கு ஒண்ணு தெரியும், உம்மை காட்டிலும் உன்னதமான தேவன் அவர். அல்லேலூயா. நாம் எல்லாம் அறிந்தபடியே அவர்களை கட்டி இழுத்துட்டு வந்து போட்டாங்க அக்கினி சூளையில. தேவன் அவர்களோடு கூட 4வது நபராக நடந்து திரிகிறத பார்த்த அந்த நேபுகாத் நேச்சார் சொல்றத வாசிப்போமா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை, அந்த ராஜாவினுடைய வாய்மொழியை கேளுங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இப்ப இதுவரை கோபமா, இதுவரை வைராக்கியமா, இதுவரை நான் தான் பெரிய ஆளு, நான் தான் உன்னதமானவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ராஜா இந்த அக்கினி சூளையில 4 பேர் நடக்கிறத பார்த்துட்டு 3 பேரை போட்டோம், ஆனா 4வது ஒரு நபர் நடக்கிறாங்களே அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தவன் சொல்றான் 26ஆம் வசனத்துல, அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இவங்களுடைய செயலை பார்த்து அந்த விக்கிரக ஆராதனை செய்யற ராஜா சொல்லிட்டான், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. இதுவரை நினைச்சுக்கிட்டு இருந்தான் நான் தான் உன்னதமானவன். ஆனா இப்ப அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவர்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேரு நீங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்க கூட இருக்கிறவங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பாஸ், உங்களுக்கு வேலை தரவங்க, உங்களுக்கு மேல அதிகாரத்துல பார்க்கணும், நீங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசியோர் ஆமென் சொல்றீங்க? உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும், இவரு சாதாரண ஆள் இல்லடா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய விசுவாசி, உன்னதமான தேவனுடைய பிள்ளை, உன்னதமான தேவனை ஆராதிக்கிறவங்கன்னு உலகம் சொல்லணும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். உன்னதமான வேணாம் போதும், எனக்கு அந்த லைன் தான் வேணும். உன்னதமான தேவனுடைய தாசர்களே. அல்லேலூயா. ஆமென். இதுவரை நான் உன்னதமானவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான், நான் தான் உயர்ந்தவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இவர்களுடைய வாழ்வு தேவன் உன்னதமானவர் உயர்ந்தவர் என்பதை அவன் வாயிலேயே சொல்ல வைத்தது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் திரும்ப தன் ஜனங்களுக்கு அவன் கடுதாசி எழுதுறான், லெட்டர் எழுதுறான், ஒரு நிருபத்தை எழுதுறான், லெட்டர் எழுதுறான். எழுதும் போது என்ன சொல்லி எழுதுறான் பாருங்க. 1ஆம் வசனத்தை வாசிச்சிருமா? ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற, பாருங்க எல்லாருக்கும் எழுதுறாரு, பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறதாவது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம். அப்ப he is writing a letter to whole world. அவன் ஆளுகை செய்கிற எல்லா ராஜ்யத்துக்கும் ஒரு மடலை, ஒரு கடுதாசிய, ஒரு லெட்டரை என்ன பண்றாரு, எழுதுறாரு. அப்படி எழுதும் போது என்ன எழுதுறாரு பாருங்க. 2ஆம் வசனம், உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவன் சொல்றான், உன்னதமான தேவன் ஒருவர் இருக்கிறாரு, அவர் எனக்கு என் வாழ்க்கையில நன்மையை செஞ்சிருக்கிறாரு, அதை நான் எழுதுறேன், அதை நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விக்கிரக ஆராதனை ராஜா எழுதுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நேபுகாத் நேச்சார் போன்ற கொடுமையான ஒரு விக்கிரக ஆராதனை அரசனுக்கு உன்னதமான தேவன் தன்னை யார் என்று வெளிப்படுத்தினாரே. இந்த காலை வேளையில அவரை நம்பியிருக்கிற உங்களை, அவரை தேடுகிற உங்களுக்கு, நீங்கள் உன்னதமான தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆமென். உங்க கூட இருக்கிறவங்க, உங்களோட பழகிறவங்க, உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க சொல்லணும், உங்கள் தேவன் உன்னதமானவர், உன்னதமான தேவன் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், உன்னதமானவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு.
அல்லேலூயா. எந்த மருத்துவர்கள் உங்களுக்கு நெகட்டிவ் ரிப்போர்ட்டை சொன்னாங்களோ, இது பிரச்சனைன்னு சொன்னாங்களோ, அதே மருத்துவர்கள் சொல்லணும், உங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு, அவர் உன்னதமான தேவன் என்று சொல்ல வைப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சாட்சி கேட்டோம்ல, அவர் உன்னதமானவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. இந்த நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, உலகமெங்கிலும் இருக்கிற மக்களுக்கு எழுதுறாரு, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு, நான் சொல்லாம இருக்கவே முடியாது, சோ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த உன்னதமான தேவனை குறித்து நேபுகாத்நேச்சார் எழுதுகிறார். இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லட்டும், இந்த மாதம் அந்த உன்னதமான தேவன் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. உன்னதமான தேவனை நீ உனக்கு என்னவா கொண்டிருக்கிற? தாவரமாய் கொண்டிருக்கிறாய். அவரே உங்கள் அடைக்கலமா இருக்கட்டும், அவரே நீங்கள் தங்குகிற இடமா இருக்கட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, நாம தங்குற இடம் யாருதான்? சத்தமா தான் சொல்லுங்களேன், ஆண்டவர் தான். வேற எங்கேயும் தங்கி இருக்காதீங்க, இங்கேயும் அங்கேயும் களியாட்டுகளையும் டிவியில தங்காதீங்க, கெட்ட நண்பர்களோட தங்காதீங்க, மற்ற எங்கேயும் இல்லை. உங்கள் உறைவிடம் தேவனாகவே இருக்கட்டும். ஒரு மணி நேரம் கிடைக்குதா, உங்க வீட்டுல நீங்களும் தேவனும் உங்கள் குடும்பமும் தேவனும் அவருக்குள்ளேயே தங்கிருங்க, அவருக்குள்ளேயே மறைஞ்சிருங்க, அவரோடவே வாழ்ந்துகிட்டு இருங்க. ஒரு அற்புதத்தை நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. பொதுவா நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சுன்னா எங்கேயாச்சும் போலாமா, யாருக்கூடாச்சும் பேசிட்டு இருக்கலாமா, எங்கேயாச்சும் வாயடிக்கலாமா, எங்கேயாச்சும் கதை அடிக்கலாமா, ஒரு சினிமா பார்க்கலாமா அப்படின்லாம் வரக்கூடாது. அதெல்லாம் இல்லை. நம்ம தங்குற இடம் தேவ பிரசன்னம். விசுவாசிக்கிறோம், சத்தமா ராமன் சொல்லுங்க. அப்படி அவரை உங்க தங்குற இடமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா உனக்கு ஒரு பொல்லாப்பு இல்லை, உனக்கு ஒரு வாதையும் வரப்போவதே இல்லை. சரி, இப்ப இந்த உன்னதமான தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதம் என்ன செய்வார்? ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த உன்னதமான தேவனை நான் உறைவிடமாக்குனதுனால எனக்கு என்ன நன்மை, உங்களுக்கு என்ன நன்மை, இந்த மாதம் கர்த்தர் என்ன நன்மையை செய்ய போறாரு அப்படின்றத நான் உங்களுக்கு வாசி காட்டணும். முதல்ல வாசிப்போம். என்னோட கூட உங்கள் வேதத்தை திருப்புங்க. ஆதியாகமத்தின் 14ஆம் அதிகாரம். ஆபிரகாமை பத்தி சொன்னல, உன்னதமான தேவனுக்கு நேரா என் கைகளை உயர்த்துறேன்னு சொன்னாரு. என்ன பண்ணாரு பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21 23 வசனங்கள் வரை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். இங்க ராஜாக்கள், இந்த ஆபிரகாம் தன்னோடு கூட தன் வீட்டில கைப்படிந்த 300 பேரை கூட்டுக்கிட்டு போயிட்டு யுத்தம் பண்ணி, நல்லா கவனிக்கிறீங்களா, யுத்தம் பண்ணி எதிரிகளெல்லாம் 4 ராஜாக்களை முறியடிச்சு ஜனங்களெல்லாம் விடுதலையாக்கி பெரிய பொன்னும் வெள்ளியும் பொக்கிஷங்களோட ஆஸ்திகளோட, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம், ஆஸ்திகளோட என்ன பண்றாரு, அவரு திரும்பி வரார். புரியுதுங்களா? சும்மா வரல, ஒரு பெரிய யுத்தம், தன்னுடைய ஜனங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய சண்டை போட்டு ஜனங்களை மீட்டு கொண்டு செல்வத்தோடு ஆஸ்திகளோடு உடைமைகளோடு பொக்கிஷங்களோடு திரும்பி வருகிறத நம்ம பார்க்கணும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை. ஏன் அப்படி சொல்றான்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, யுத்தத்துக்கு போறாங்க, அதாச்சும் சோதோமுடைய ஜனங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சோதோமுடைய ராஜாவால ஒன்னும் செய்ய முடியல. ஆனா ஆபிரகாம் தான் வீட்டுல இருக்கிற 300 வேலைக்காரங்களை கூட்டிட்டு போயிட்டு எதிரிகளை எல்லாம் அடிச்சு ஜனங்களை எல்லாம் மீட்டுக்கிட்டு, ஜனங்களை மாத்திரம் மீட்கல, பெரிய பொருள்களை கொள்ளைகளை கொண்டு வந்து, அப்படி கொண்டு வர நேரத்துல இந்த சோதோமின் ராஜா சொல்றாரு, ரொம்ப நன்றி ஆபிரகாமே, ரொம்ப நல்லது, ஜனங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, என் ஜனங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. ஆனா நீங்க ஜெயிச்ச கொள்ளையடிச்ச இந்த போர்ல மீட்டு கொண்ட பொண்ணு வெள்ளி பொருள் எல்லாத்தையும் நீங்களே என்ன பண்ணீங்க வச்சுக்கங்க. நியாயமா நியாயம் இல்லையா? எதிரிகள் கொள்ளையடிச்சிட்டு போனது, இவன் போயிட்டு அதை மீட்டுக்கிட்டு வரான். அதனால ராஜா சொல்றான், எனக்கு ஜனங்கள் போதும், பொண்ணு வெள்ளியெல்லாம் யார் வச்சுங்க அப்படின்னு சொல்றான். திரும்ப நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். நல்லதா நல்லது இல்லையா? நாம என்ன நினைக்கலாம், பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டு சண்டை போட்டேன், நான் ரிஸ்க் எடுத்து, நியாயமானதுதான், நான் ரிஸ்க் எடுத்து சண்டை போட்டு ஜெயிச்சு வாங்கினது, நான் சம்பாதிச்சது,
என் உரிமை அப்படின்னு நாம நினைப்போம். உடனே நீங்க ஆபிரகாம் என்ன பண்றா பாருங்க, ரொம்ப ஞானமா பண்றாரு பாருங்க. 22ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் சொல்றான், பிற்காலத்துல அல்லது யாரோ என் சந்ததியோ இல்ல உன் சந்ததியோ இப்படி சொல்லிடக்கூடாது, ஆபிரகாம ஐஸ்வர்யவான் ஆக்குனது சோதோமின் ராஜான்னு என்ன பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலா அப்படி இல்ல. நியாயமா அவன் விட்டதை, அவன் தொலைச்சதை இவன் என்ன பண்ணிருக்கிறான், ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறான். உரிமை இவனுக்கு. ஆனாலும் சொல்றான், ஜனங்களையும் தரேன், உன் சொத்துக்களையும் உன்கிட்டயே கொடுத்துடுறேன், ஒரு கொட்டாங்குச்சி கூட எனக்கு வேணாம். அதான் சரட்டை. என்ன வேணா? வெள்ளி பாத்திரம் பொன் பாத்திரம் இல்ல, ஒரு மண்ணு ஓடு கூட எனக்கு வேணாம், ஒரு பிஞ்சு போன செருப்பு கூட, பாத ரட்சையின் வாறு கூட எனக்கு வேணாம். ஏன்னா நாளைக்கு சந்ததி சொல்லக்கூடாது, சரித்திரம் சொல்லக்கூடாது, ஆபிரகாம ஐஸ்வர்யவான் ஆக்குனது சோதோமின் ராஜான்னு சொல்லக்கூடாது. ராமின் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என்ன வைராக்கியம் பாருங்க, என்ன வைராக்கியம் பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், என்ன ஐஸ்வர்யவான் ஆக்குனா யார் தான் அதை செய்ய முடியும்? தேவன் தான் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. இது நடந்துதா? என் கூட சேர்ந்து பைபிளை திருப்புங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்னு சொல்றான் பாருங்க. 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க, கவனிங்க ஐயா, கவனிங்க. யாரா? யார் ஆசீர்வதிச்சிருக்கிறா? எஜமான யார் ஆசீர்வதிச்சிருக்கிறா? கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. திரும்ப வாசிங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். சொல்லுங்க, சீமானா இருக்கிறார். நீங்க வேற ஏதாவது சீமானா நினைச்சீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. அந்த சீமான் வேற, அது டம்மி. இவர் எப்படி இருக்காரா? ரொம்ப பெரிய சீமானா இருக்கிறார். அப்புறம் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்து இருக்கிறார். யார் கொடுத்தது? சத்தமா சொல்லுங்க, யார் கொடுத்தது? கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அப்ப நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லட்டும், உன்னதமான தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா வராமன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதனாலதான் அங்க ஆதியாகமம் 14 வாசிக்கிறோம், நான் என் உன்னதமான தேவனுக்கு முன்னால கையை உயர்த்திடுறேன். ஏன் தெரியுமா? சோதோமின் ராஜா இவனை ஆஸ்வதிச்சான்னு யாரும் சொல்லக்கூடாது. என்ன ஆஸ்வதிச்சா அது ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் அந்த உன்னதமான தேவன் உங்களை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றுவார். அதனாலதான் 112ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்க சொன்னேன் ஒவ்வொரு நாளும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யார் கொடுக்க போறா? தேவன் கொடுக்க போறாரு. நீங்க சொல்ல போறது இல்ல, இதை நான் சம்பாதிச்சேன், இதை நான் வாங்கினேன், இதை நான் ஜெயிச்சேன், எனக்கு வந்தது அப்படின்னு இல்ல. என் அப்பா கொடுத்தது, என் அம்மா கொடுத்தது, என் மாமனார் கொடுத்தது, எனக்கு பரம்பரை சொத்து, அதெல்லாம் இல்ல. நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி உங்க வீட்டிலிருந்து வந்ததுன்னா, உங்க பரம்பரை சொத்து வந்ததுன்னா, உங்க அப்பா கொடுத்தா உங்க அம்மா கொடுத்தா, அதெல்லாம் கணக்கிலேயே வைக்காதீங்க. என்னதுங்க? சத்தமா தான் சொல்லுங்க. அதை வச்சு ஆசீர்வதிக்கிறவர் இல்ல ஆண்டவர். ஹலோ, கவனிக்கிறீங்களா? அதை வச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இல்ல ஆண்டவர். இந்த ஆபிரகாம் அப்பா வீட்டை விட்டு, கல்தையர் தேசத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கையா வந்தான். அவனை தான் ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிச்சு வச்சாராம். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உன்னதமான தேவன் உங்களை ஐஸ்வர்யவானாக்குவார். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு
வீட்டிலிருந்து வருகிற, குடும்பத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்துல கணக்கில் வைக்காம தனியா அவரே உங்களுக்கு கொடுப்பதை பார்ப்பீர்கள். அதெல்லாம் போனஸ், அதெல்லாம் அப்புறம். அது சத்தமா சொல்லுங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அது இல்ல கணக்கு. அதை வச்சு சொல்றது இல்ல. ஆண்டவர் அவ்வளவு கையால் ஆகாதவர் இல்ல. உன்னை கொண்டே உனக்கு உரியதை உன் மூலமாக உனக்கு அவர் தருவார். நீங்க சொல்லணும், இது எங்க அப்பா கொடுத்த சொத்து, இது எங்க அம்மா கொடுத்த சொத்துன்னு சொல்ல போறது இல்ல. இயேசு எனக்கு தந்தது, தேவன் எனக்கு தந்தது. என் மாமனார் வாங்கி கொடுத்த காருன்னு சொல்ல போறது இல்ல. ஏசப்பா எனக்கு கொடுத்த காரு, ஏசப்பா எனக்கு கொடுத்த வீடு, எனக்கு கல்யாணத்துல வந்தது, அதெல்லாம் ஊர்ல இருக்கிறவன் வாங்கி போட்டோம், நமக்கு வேணாம் அதெல்லாம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அதெல்லாம் கணக்கிலேயே வைக்க கூடாது. ஆமேன். எந்த சோதோமின் ராஜாவும் என்ன ஆசீர்வதிச்சான்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. யாரும் நம்மளை பார்த்து சொல்ற கூடாது, நான் கொடுத்ததுனால தான் நீ இப்படி இருக்கிறேன்னு சொல்லவே. சத்தமா சொல்லுங்க. யாரும் சொல்லக்கூடாது. நாம சொல்ல, கர்த்தர் கொடுத்ததுனால தான் நான் இப்படி இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவர், எந்த நிலையிலும் என்னை மேன்மையாக்க இயேசு வல்லவர். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ஒன்றும் இல்லாம இருக்கிறேன், வெறுங்கையா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வீடு கூட இல்லை, ஒரு வாசல் கூட இல்லை. உங்களை தான் கர்த்தர் உயர்த்துவார். நீங்க தான் சொல்லணும், கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உன்னதமான தேவனுக்குள்ள வந்துட்டீங்கல்ல, அவர் உங்களை உயர்த்தாம இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. உன்னதமான தேவன் உன்னை ஐஸ்வர்யவானாக்குவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இப்படியா வாசிக்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே, நாங்க பல முறை சொல்லியிருக்கிறோம், திரும்ப யோசிக்கிறீங்களே, சொல்லுங்க சத்தமா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் என்ன பண்ண மாட்டாராம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம். சொல்லுங்க, வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம். நிறைய பேருக்கு, நீங்க நேத்து நியூஸ் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல, நேத்து ராத்திரி நான் ஒரு நியூஸை கேட்டேன். கேரளாவை சேர்ந்த சிஜே ராய்னு ஒரு பெரிய பணக்காரர், 36 வயசுல கடன் இல்லாம பிளைட் வாங்கினவராம். எத்தனை வயசுல? அட் த ஏஜ் ஆஃப் 36 பேங்க் லோனே இல்லாம சொந்த சார்ட்டர்ட் விமானம் வாங்கின ஒரு மனுஷன் சிஜே ராய்னு. ப்ரொடியூசர், டைரக்டர், லேண்ட்லார்டு, ரியல் எஸ்டேட் பண்றவர். துபாயில, கேரளால, பெங்களூர்ல, சென்னையில, தேசத்தின் பல இடங்களில், குஜராத்ல, ஒரு இடம் 2 இடம் இல்லை அவரோட இது பிசினஸ் எல்லாம், பல இடங்களில, பல நாடுகளில அவ்வளவு கோடீஸ்வரன், அவ்வளவு பணக்காரன். துப்பாக்கியால தன்னை சுட்டு கொண்டு செத்து போனார், சூசைட். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே சொல்லிட்டாங்க, இல்ல பிராட் டெட்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? சிபிஐ ரைடுக்கு பயந்துக்கிட்டு. 36 வயசுல கடன் இல்லாம விமானம் வாங்க முடியுது. நம்ம நினைப்போம், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்டா. துபாயில எத்தனை கம்பெனி, குஜராத்ல எத்தனை ரியல் எஸ்டேட், சென்னையில எவ்வளவு, பெங்களூர்ல எவ்வளவு, கொச்சின்ல எவ்வளவு, எல்லாம் இருந்தாலும் இவ்வளவு இருந்தோம் உள்ளுக்குள்ள வேதனை. ஐஸ்வர்யம் இருந்து என்ன பிரயோஜனம்? அனுபவிக்க கூட முடியல, வேதனை. இன்னைக்கு நிறைய பணக்காரருடைய நிலைமை அதுதான். ஐஸ்வர்யம் நிறைய இருக்குது, பீரோ திறந்தா கட்டுக்கட்டா காசு இருக்குது. ஆனா அவன் சாப்பிடுற தட்டை பார்த்தா அரை இட்லி, ஒரு இட்லி, இல்லைன்னா அது கூட இல்லாம மாத்திரை. இப்படி நிறைய ஐஸ்வர்யவானோட நிலைமை இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சா வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். மனுஷன் ஆசீர்வதிச்சானா கூடவே வேதனையும் வந்துடும். அனுபவிச்சு சொல்றாரு, ஆமென் மாதிரி இருக்குது. கூடவே என்ன வந்துடும்? பிரச்சனையா வந்துடும். ஆனா கர்த்தர் ஆசீர்வதிச்சா என்ன கிடையாது. சத்தமா சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருந்தார்னா, கர்த்தர் ஒரு தேவ மனுஷியை ஆசீர்வதிச்சிருந்தார்னா நிம்மதியா தூங்குவாங்க. ஆனா உலக ஆசீர்வாதம் வந்துட்டா தூக்கம் போயிடுச்சு. ஐயோ, எவன் வருவானோ, எவன் திருடுவானோ, எங்க போவோம், இது என்னாச்சு, அது என்னாச்சு. ஆனா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தானா எந்த பயமும் இல்லை, எங்க படுத்தாலும் தூக்கம் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு கிங் சைஸ் பெட்டு, அப்புறம் எம்மா மேட்ரஸ், இப்போ ரொம்ப ஃபேமஸா போயிருந்தது அதுதான். எம்மா மேட்ரஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், படுத்தா என்ன வருது இல்ல,
ஒரு சிலர் ராத்திரி ஃபுல்லா சோப்பால உட்காந்துக்கிறான், குத்த வச்சுக்கிறேன், என்ன வர மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா அவ்வளவு காசு இருக்குது. ஆனா ஐஸ்வர்யம் உள்ளவன் எங்க இருந்தாலும் தேவன் ஆஸ்வதிச்சிருந்தானா தரையில படுத்தாலும் நிம்மதியா தூங்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு நிலையான ஒரு ஐஸ்வர்யத்தை தரும். பயம் இல்லாத இருப்பாய். விசுவாசிங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவன் எப்ப நம்மளை ஆஸ்வதிக்கிறாரு, இதெல்லாம் நான் அடுத்த வாரம் பேசுறேன். எதை பார்த்து நம்மளை ஆஸ்வதிக்கிறாருன்றத நான் அடுத்த வாரம் பேச போறேன். எனக்கு நேரம் இருக்காது. அதனால 3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு அதுக்கு கீழே வரதை நான் அப்புறம் பேசுறேன். ஆஸ்வதிப்பாரு எப்போ? இருதயத்துல உண்மை இருந்தா, தாழ்மை இருந்தா. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்ஸ்ல, நான் கமிங் டேஸ்ல நான் பேசட்டும். ஆனா இன்னைக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, உன்னதமான தேவன் நம்மை ஐஸ்வர்யவானாக்குறார். சொல்லுங்க, ஐஸ்வர்யவானாக்குறார். சத்தம். நிறைய நேரம் என்னன்னா, பொதுவா நம்ம ரொம்ப காமன் ஆயிடுறோம். ஆசீர்வதிக்கிறார்ன்றது வெரி காமன். தைரியமா சொல்லுங்க, உன்னதமான தேவன் ஆபிரகாம பணக்காரன் ஆக்குனது போல என்ன பணக்காரன் ஆக்குவார். சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க பாப்பா. பணக்காரன், நிறைய பேரும் பணக்காரன் ஆக்குவார் சொல்றதே பாவம் மாதிரி தெரியுது. ஐயோ இல்ல, அப்படிதான் ரொம்ப பெருசா. பணக்காரன் ஆவது பாவம் இல்லைங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்போ அப்படி போட்டிருக்குது, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது முடிங்க அரிதா இருக்குதுன்னு எங்கதான் போட்டிருக்குது? பைபிள்ல தானே போட்டிருக்குது. அடமண்டு நல்லா படிக்கணும். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையுடையவன். எது மேல நம்பிக்கை? ஆமா, நான் எவ்வளவு பணக்காரனாலும் என் நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல இல்ல, ஆண்டவர் மேல. சத்தமா சொல்லுங்க. அப்படி இருந்தா கவலை இல்ல. கொஞ்சம் காசு சேர்ந்த உடனே நம்பிக்கை எங்க போயிடும்? பணத்து மேல போயிடும். பணம் இல்லாதவரை ஆண்டவரே சுகந்தாரும் 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 ஜெபம் பண்ணுவோம். ஒரு 10 லட்சம் சேர்ந்துச்சுன்னா அப்போலோ போலாமா, அகர்வால் போலாமா, குளோபல் போலாமான்னு வந்துடும். ஏன்? என்ன வித்தியாசம்? அப்போ பணம் இல்ல, ஆண்டவர் வந்தாரு. இப்போ பணம் இருக்குது, ஆண்டவர். இதுதான் பணத்தின் மேல நம்பிக்கை. புரியுதா நான் சொல்றது? பணம் இருந்தாலும் இல்லாட்டும் எங்க நம்பிக்கை யார் மேல? சத்தமா சொல்லுங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். வர வாரம் அதெல்லாம் நான் பேசுறேன், சரிங்களா? இப்ப இன்னைக்கு ஒண்ணு புரிஞ்சுப்போம். எது முக்கியம்? உன்னதமான தேவன் என்ன பண்றாரு? ஐஸ்வர்யவானாக்குகிறார். ஆமென். சரி, அடுத்தது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தான் வாசிக்கிறோம். என்ன பண்றாரு பாருங்க. ஆதியாகமம் 14:20 வாசிங்க எடுத்தா. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு, சத்தமா சொல்லுங்க, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ராமன் சொல்லுங்க பாப்போம். அப்போ உன்னதமான தேவன் ரெண்டாவது என்ன பண்றாரு? உன் எதிரிகளை உன் கையில கொடுத்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. உன் சத்துருக்களை யார் கையில கொடுத்துறாரு? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்மள அவங்க கையில கொடுக்கறது இல்ல, உன் சத்துருவை உன் கையில் கர்த்தர் கொடுப்பார். அது யார் செய்வா? உன்னதமான தேவன் செய்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உனக்கு எதிராய் 1000 பேர் எழும்பினாலும், உனக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் அவர்களை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுப்பார். நீ அவர்களை மேற்கொள்ளுவாயே தவிர அவர்கள் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை. உனக்கு எதிராக வருகிற பிசினஸ் காம்படிட்டர்ஸ் நீ ஜெயிப்ப. உனக்கு எதிராய் குறை சொல்லுகிற மற்ற மனிதர்களை நீ ஜெயிப்ப. அந்த உன்னதமான தேவன் உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குன்னு யாரும் சொந்த சத்துரு கிடையாது. எல்லார் மேலையும் அன்பா இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனா உன் மேல போராமை கொண்டு, உங்க மேல போராமை கொண்டு, உங்க வளர்ச்சி பிடிக்காம, நீங்க சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம, உங்க மேன்மை பிடிக்காம, உங்க மேல எரிச்சலோட, உங்க மேல பகையோட, உங்களுக்கு இல்லாததெல்லாம் சொல்லி, பொல்லாததெல்லாம் சொல்லி, எப்படா இவன் விழுவான், எப்படா இந்த குடும்பம் ஒன்னலாம போவோம்னு சொல்லி எதிர்த்து கொண்டு இருக்கிற அந்த சத்துருக்களை கர்த்தர் உன் கையில் கொடுப்பார். இது யார் செய்யற வேலை? உன்னதமான தேவன். திரும்ப வாசிங்க, 20ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 14:20 வாசிங்க சீக்கிரம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவன். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் சத்துருக்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பார், ஒப்பு கொடுப்பார். ஆமென். நான் சத்துருவை பார்த்து ஓடுறது இல்ல, சத்துருவை திரட்டி ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா.
பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடின நேரம் முடிஞ்சிருச்சு. கஷ்டத்தை பார்த்து பயந்து ஓடின நேரங்கள் முடிஞ்சிருச்சு. கடனை பார்த்து, வியாதியை பார்த்து, இல்லைன்ற சூழ்நிலையை பார்த்து, இப்படிப்பட்ட பல சத்துருக்கள் உன்னை எதிர்த்து வந்திருக்கலாம். அவைகளை பார்த்து பயந்து ஓடின காலம் முடிந்தது. கடன் கொடுத்தவங்க, கடங்காரன் வந்து கதவை தட்டுவானேன்னு பார்த்து பயந்திருந்த நேரம் முடிஞ்சிருச்சு. இப்ப அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. உனக்கு நலமானதை செய்ய கர்த்தர் உன் கையிலே உன் சத்துருக்களை உனக்கு தருவார். ஆமென். முதல் காரியம் சொன்னேன், உன்னதமான தேவன் என்ன பண்ணுவாரு? உன்னை ஐஸ்வர்யவானாக்குவாரு. இரண்டாவது காரியம், உன்னதமான தேவன் உன்னை, உன் சத்துருக்களை உன் கையில, அப்படி சத்துருக்களை உங்க கையில கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? அதை அடுத்த வாரம் பேச போறேன். ஏன்னா இப்ப பேசினா எனக்கு நான் முடிக்க முடியாது. சத்துருக்களை உங்க கையில கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? என்னையா பேசுன பாரு, வச்சுக்கிறேன் பாரு, அப்படி இல்ல. தாவீது கையில சவுல கர்த்தர் கொடுத்தாரு. புரியுதுங்களா? தாவீது என்ன பண்ணிட்டான்? தாவீதோட சேவகர் சொல்றான், இதுதான் உன் சத்துருவை உன் கையில தேவன் ஒப்பு கொடுக்கிற நாள். சொல்லு தாவீது, ஒரே குத்தா குத்திடுற. யார் சொல்றா? தாவீதோடைய வேலைக்காரன் சொல்றான். ஒரு 2 வாட்டலாம் இல்ல, ஒரே அட்டம்ப்ட் முடிஞ்சிச்சு. நீங்க சொல்றான், இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணன மேல நான் கையை வைக்க மாட்டேன்னு சொல்லி போய் சால்வையின் ஓரத்தை மொத்தம் வெட்டிக்கிட்டு சவுலுக்கிட்ட தூரம் போயிட்டு சொல்றான், என் தகப்பனே, தேவன் இன்னைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுத்தாரு. நான் நினைச்சா உன்னை முடிச்சிருக்கலாம். என் கூட இருந்தவங்க சொன்னாங்க, ஆனா கர்த்தர் அபிஷேகம் பண்ணவங்க மேல எனக்கு எதிராக வர உன் மேல நான் கை வைக்க மாட்டேன். அப்படி சொன்னதுனால அடுத்த வாரம் அதெல்லாம் பேசுறேன். சவுலே சொல்றான், தாவீதே என் மகனே, நீ என்றைக்கும் ராஜாவா இருப்பாய். யார் சொல்றா? யாரு ராஜாவோ அவரே சொல்றாரு, நீ தாண்டா ராஜாவா இருப்ப. அப்படிதான் சத்துருவை கர்த்தர் உங்க கையில கொடுக்கும் பொழுது நாம என்ன பண்ணணுமா? உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. உன் சத்துரு தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணி கூடன் போடல, பானம் கொடு. தண்ணி கூடன் போட்டிருக்கலாம், பானம் என்ன தெரியுமா? ஜூஸ் கொடு. அவன் தாகமா இருக்கிறான்னு தண்ணி கொடுக்காத, ஆப்பிள் ஜூஸ் கொடு, கொக்கோ கோலா வாங்கி கொடு. கஷ்டப்பட்டு செலவு பண்ணி உன் சத்துருவுக்கு அப்படி செய்யறதுனால என்ன பண்ணுவியான்? அவன் வாயில சோறு, ஆனா அவன் தலையில அக்கினி தழலை குவிப்பாய். அடுத்த வாரம் நான் அதெல்லாம் பேச போறேன். சத்துருக்களை கர்த்தர் இன்னொன்னு, எலிசாவுக்கு கையில சத்துருவை கொடுத்தாரு. என்ன பண்ணான்றதை நான் அடுத்த வாரம் சொல்றேன் பாருங்க. சத்துருவை கர்த்தர் உன் கையில கொடுப்பாரு. நாம அதை டீல் பண்ற விதமே வேறவா இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. இதெல்லாம் அடுத்த வாரம் பேசுவேன், விட்டுறாம வந்துருங்க. நான் முன்னால ஒன்னா பேசியிருந்தேன், நேரம் போயிருது. விட்டு விட்டு பேசுவோம், கண்டினியூஷன் கொடுப்போம். முதல் காரியம், உன்னதமான தேவன் ஐஸ்வர்யத்தை தருவார். இரண்டாவது, உன்னதமான தேவன் சத்ருவை கையில ஒப்பு கொடுப்பார். மூணாவது சொல்லி முடிச்சிடறேன், தானியேல் 5ஆம் அதிகாரம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். தானியேல் 5:21 எடுத்தா வாசிங்க. தேங்க்யூ லார்ட். தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21. அவர் மனுஷரின் 5:21 நடுவுல இருந்து வருது பாருங்க. உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவர்களுக்கு அதன் மேல் சொல்லுங்க அதிகாரி ஆக்கிறார். மூணாவது, உன்னதமான தேவன் அவருக்கு சித்தமானவனை அதிகாரி ஆக்கிறார். சொல்லுங்க, அதிகாரி ஆக்கிறார். இந்த மாதம் உன்னதமான தேவன் உங்களை அதிகாரி ஆக்குவார், உங்களை உயர்த்துவார். அதிகாரி ஆக்குவார் என்ன அர்த்தம்? உங்களை உயர்த்துவார். எங்க நீங்க சாதாரண லெவல்ல இருக்கிறீங்களோ அங்க உங்களை லீடர்ஷிப் லெவல்ல கர்த்தர் கொண்டு வருவார். நீ உயருவாய். இதெல்லாம் செய்யறது யாருன்னா உன்னதமான தேவன். அல்லேலூயா. தானியேல் அடிமைத்தனத்துல அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். எந்த ஊர்ல அடிமையா இருந்தானோ அதே ஊர்ல அவனை அதிகாரியா கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். எந்த இடத்துல அடிமையா இருந்தானோ அதே இடத்திலேயே ராஜாவுக்கு அடுத்த இடத்துல, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல எல்லாரும் அவனை வணங்குகிற நிலைக்கு அவனை அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தினார். மொர்தெகாய் அரண்மனை வாசலில உட்கார்ந்து இருந்தான். சூழ்நிலைகள் மாறியது. கர்த்தர் அவனை எடுத்து உயர்த்தி எல்லாரும் வணங்கத்தக்கதாய் போற்றத்தக்கதாய் அவனை அதிகாரியாய் கர்த்தர் மாற்றினார்.
நெகேமியா பானபாத்திரக்காரனா இருந்தான், ஆலயத்தை கட்டுகிற அதிகாரியாய் கர்த்தர் மாற்றினார். தேவன் மனிதருடைய ராஜ்யத்துல உன்னதமானவர் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதிகாரியாக ஆக்குறார். உங்க ஆபீஸ்ல அவருக்கு சித்தமான உங்களை அதிகாரியா மாத்துவாரு. உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை உயர்த்துவாரு. உங்க சமுதாயத்துல உங்களை உயர்த்துவாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதிகாரி, ஆபீசர். சொல்லுங்க, ஆபீசர். நீங்க நினைக்கலாம், நான் எங்க ஆபீசர், நான் படிச்ச படிப்புக்கு ஆபீசரா? பைபிள்ல எல்லாம் அப்படிதாங்க, எல்லாம் அப்படிதாங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் தாவீத, எங்கேயோ இருந்தவனை கூட்டு போயிட்டு எங்க உட்கார வச்சுட்டாரு? நம்பர் 1 பொசிஷன்ல. ஆடு மேய்த்தவனை அரசனாய் மாற்றுகிற ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. உன்னதமான தேவன் தமக்கு சித்தமானவனை அதிகாரியாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. படிப்பு இருந்தா உலகத்துக்கு நல்லது, படிக்கலனாலும் ஆண்டவருக்கு பரவாயில்ல. அவருக்கு சித்தம்னா நீங்க ஆபீசர் தான். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நினைச்சா வித்தவுட் கிளாஸ்லயும் ஜெனரல் கிளாஸ்லயும் போக வேண்டிய உங்களை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக வைப்பாரு, அதிகாரியா மாத்துவார். நிறைய நேரம் நினைக்கலாம், எனக்கு வந்த வாழ்க்கைய பாடுறா, ஜெனரல்ல போக வேண்டிய ஆளு என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக வைக்கிறாரு. அது அவர் விருப்பம். அது உன்னதமானவர் அதை செய்வார். அல்லேலூயா. உன்னதமானவர் நம்மை ஐஸ்வர்யவானாக்குவார். உன்னதமானவர் சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுப்பார். உன்னதமானவர் என்ன சொல்லுங்க, என்னதான் சித்தமான நீங்க அவருக்கு சித்தமா இல்லையா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, என்ன அதிகாரி ஆக்குவாரு. அல்லேலூயா. You will be elevated. உங்களை அவர் உயர்த்துவார். உங்களை உயர்த்தி வச்சு மகிமைப்படுத்துவார். பாட்டு பாடுறால, கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு. பாட்டு பாடிக்கினே இன்னொருத்தங்களை உயர்த்தி விட்டுறோம். நாம எப்பதான் உயருது? சொல்லுங்க, என்ன அவர் உயர்த்துவாரு. அல்லேலூயா. இதெல்லாம் செய்யறது யாருன்னா உன்னதமான தேவன். இப்ப வாசிங்க 91ஆம் சங்கீதத்தினுடைய முதல் அந்த வசனம் 9ஆம் வசனம். உன்னதமா எனக்கு அடைக்கலமா இருந்த உன்னதமான தேவனை உனக்கு தாபரமாய் கொண்டாய். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாதம் அந்த உன்னதமான தேவன் என் தாபரன்னு சொல்றவங்க? அப்படியே வாசிக்கிறவங்க முன்னால வந்துருங்க. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். எத்தனை பேர் சொல்றீங்க அந்த உன்னதமான தேவன் உனக்கு தாபரம்? வாதை உன்னை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லி, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். கரம் தட்டி, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகன். சொல்லுங்க, வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. கிறிஸ்துக்குள்ள மகிழ்ச்சியாயிரு, கம்பீர சத்தமிடு. உன்னதமான தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்.